அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வெளியான ஒரு மிக முக்கியமான அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய 2024ஆம் ஆண்டுக்கான அனுவல் பிளானரில் பலவிதமான புதிய போஸ்ட்டுகளை சேர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுடைய கவர்மெண்ட்டை தாண்டி இந்த வாரியங்கள், அப்புறம் கழகங்கள், அதாவது நம்மளுடைய அரசு ஒப்புதல் பெற்று இயங்கக்கூடிய லிமிடெட் கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள வேக்கன்சியையும் டிஎன்பிஎஸ்சியில் எல்லா வேக்கன்சியுமே டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வர போகிறாங்கன்னு லாஸ்ட் டைம் நம்மளுடைய திரு அமைச்சர் பிடிஆர் சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை அங்கே உள்ள அந்த ஒவ்வொரு இந்த டிபார்ட்மெண்ட்டு, போர்டு, பப்ளிக் செக்டார் யூனிட்டு, கார்ப்பரேஷன், அப்புறம் அத்தாரிட்டி, இந்த மாதிரி இடங்களில் உள்ள போஸ்டிங் எல்லாம் ஒவ்வொரு குரூப் வைஸாக பிரித்து அதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா வாரியங்கள்லேயுமே எல்லா இதுலேயுமே குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த வேக்கண்ட் இருக்கும். இதுக்கு முதல்லாம் அவங்களே அதை கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றதுனால அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இந்த கேட்டகரி வைஸாக இந்த போஸ்ட்டை அவங்க ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ண லிஸ்ட்டு தான் இப்போ விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளது இந்த நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, டீட்டெயில்ஸ் ஆஃப் நியூ போஸ்ட் இன்க்ளூடட் இன் தி எக்ஸிஸ்டிங் கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பப்ளிஷ்டு இன் த அனுவல் பிளானர் 2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதில் குரூப் 2, குரூப் 2A. இந்த குரூப் 2, குரூப் 2A போஸ்ட்டுங்களில் 2 விதமான பணியிடங்களை புதுசாக உள்ளே கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஒன்று அசிஸ்டண்ட், இன்னொன்று அசிஸ்டண்ட் கிரேடு 3. இந்த அசிஸ்டண்ட்ங்கிறது எந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதுன்னா, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதில் உள்ள போஸ்ட்டையும், இன்னொன்று தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதில் உள்ள கிரேடு 3 போஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வராங்க. இந்த ரெண்டுமே புது போஸ்ட்டு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள கொண்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 4 லெவலில் உள்ள போஸ்ட்டு, அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் கேடரில் உள்ள போஸ்ட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அங்கே உள்ள அந்த டிபார்ட்மெண்ட்லேயும், தமிழ்நாடு வக்ஃப் வாரிய போர்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டையும், தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட்டு, அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதில் உள்ள போஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4மே ஜூனியர் அசிஸ்டன்ட் கடலில் உள்ள போஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் எதில் அப்படின்னா, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவினில். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கில் எங்கே அப்படின்னா, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவினில். அடுத்து டைப்பிஸ்ட்டு தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதெல்லாம் டைப்பிஸ்ட்டு. ஸோ 4 விதமான ஜூனியர் அசிஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும், 2 விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டும், 3 விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டும் உள்ளே ஆட் ஆகுது. அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்லேருந்து பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர் எந்த ரேங்கில் அப்படின்னா, ஸ்டெனோ டைப்பிஸ் கிரேடு 3 லெவலில். அடுத்து ஆவின்லே தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெடில் ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேடு 3க்கும், அடுத்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட்லே பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் போஸ்ட்டும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டும், ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கும் ஆட் ஆகுது. அடுத்து அதே மாதிரி ஆவினில் மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 போஸ்ட்டும், ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெபரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் இந்த குரூப் 4 லெவலில் ஆட் ஆகுது. அடுத்து நம்ம ஜேடிஓ லெவலில் கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் எக்ஸாமினேஷனில்
என்ன போஸ்ட்னால் 12 விதமான போஸ்ட்டு ஆட் ஆகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட்டும், தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது இபியில் டேன்கட்கோவில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் ஆட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆவினில் உள்ள தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் மூலமாக டெக்னீசியன் லெபரட்டரி, டெக்னீசியன் ஆப்ரேஷன், டெக்னீசியன் ரெஃப்ரிஜரேஷன், டெக்னீசியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீசியன் வெல்டிங், டெக்னீசியன் ஆட்டோ மெக்கானிக், டெக்னீசியன் டயர், டெக்னீசியன் பாய்லர், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இந்த அனைத்து விதமான பதவிகளும் இனிமேல் டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக ஆட் ஆகுது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 2 விதமான போஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் எதில் அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதில் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இது வந்து டேபிள் 1ல் போயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பப்ளிஷ்டு இன் த அனுவல் பிளானர் 2024 இது என்ன ஆடாது அப்படின்னா கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷ்னல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனும் அதாவது எங்கே அப்படின்னா காலேஜியேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் போஸ்ட்டு ஆட் ஆகுது. அதுக்கடுத்து கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 4 விதமான போஸ்ட்டு ஆட் ஆகுது. ஒன்று என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் எங்கே அப்படின்னா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில். அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து மேனேஜர் கிரேட் 3 லீகலும் சீனியர் ஆஃபீஸர் லீகலும் வெளியாகுது. அதுக்கடுத்து கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அக்ரிகல்ச்சரல் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டும், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டும், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட்டும், ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் அனலிசிஸ்ட் இன் ட்ரக் டெஸ்டிங் லெபரட்டரி போஸ்ட்டும், ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் புதுசாக வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அனுவல் பிளானரில் ஆட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 4 லெவலில் குரூப் 2 லெவலில் ஆட் ஆகுது. இதே மாதிரி குரூப் 1 லெவல்லையும் ஆட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்றுனா நம்மளுடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவலில் அந்த போஸ்ட் வந்து ஆட் பண்ணலவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க விட்ட இந்த டேன்கட்கோ அதில் உள்ள ஜேஇ லெவலில் உள்ள போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ஏஇ லெவலில் உள்ள போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த போர்டில் உள்ள மற்ற அந்த வாட்டர் போர்ட்லேயும் ஏஇ ஜேஇ லெவலில் உள்ள வேக்கண்ட் இருக்குது. தென் அதுக்கு என்ன அப்படின்னா ஆவின்லேயும் பெரிய லெவலில் உள்ள போஸ்ட் ஜேஇ லெவலில் உள்ள போஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான அறிவிப்பு இப்போனா இதில் பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 குரூப் 2 இருக்குது. அதே மாதிரி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி இவங்க இந்த டேன்கட்கோ போஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அப்புறம் இந்த வாரியங்கள் போர்ட்ஸு கார்பரேஷனில் உள்ள வேக்கண்ட் ஆட் பண்ணாங்கன்னா அது இன்னும் ஏஇக்கு அதிகமான வேக்கண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அடுத்த அறிவிப்புகளில் வரலாம். இல்லை அப்டேட்டட் அனுவல் பிளானாக கூட திரும்ப ஒன்று புதுசாக அவங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதை விட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்த போஸ்ட்டு எதுவுமே டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்காத போஸ்ட்டு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடத்திய தேர்வுகளை இப்போ டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வரும்போது அதனுடைய உண்மைத்தன்மையும் ரொம்ப அதிகரிக்கும். டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறையா போஸ்ட்டும் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் உருவாகும். இதே மாதிரி நகராட்சி மாநகராட்சியில் உள்ள வேக்கண்ட்டை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக எக்ஸாம் வச்சு போடாமல் டிஎன்பிஎஸ்சிலேயே ஆட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அது வந்து மிக பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு பல்க் வேக்கன்சி கிரியேட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்குது. இதே மாதிரி இந்த தாட்கோவில் உள்ள போஸ்ட்டு வந்து வீட்டு வசதி நிறையா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டு ஏரியாவில் உள்ள இந்த வாரியங்கள் கழகங்கள்
இதில் உள்ள ஒவ்வொரு எப்படி குரூப் 4 கூட்டு பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி குரூப் 3 லெவலில், குரூப் 3A லெவலில், அதே மாதிரி நம்மளுடைய குரூப் ஏஇ லெவலில், ஜேஇ லெவலில் உள்ள போஸ்டிங்கெல்லாம் பிரித்து தனியாக அவங்க கால்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பிரித்தாங்கன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு உண்டு இப்போ நமக்கு கல்வித்தகுதி நம்ம தெரிஞ்சு போகும். குரூப் 4னால் நமக்கு தெரியும் கல்வித்தகுதி என்ன இருக்குன்னு. அதே மாதிரி குரூப் 2க்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, அதுக்கு என்னென்ன கல்வித்தகுதி வேணும்னு நம்ம பார்த்தால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஹெட்லையும் உள்ள போஸ்டிங்கையும் அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட்டை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு. மேற்கொண்டு எந்த இது வழி இருந்தாலும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.